ஸோ ஜஸ்ட் நான் டர்ன் பண்ணிட்டு அயன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பார்டர்ல என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அது இந்த மாதிரி தான் அழகா விசிபிளா இருக்கும். ஜஸ்ட் நான் டாப் ஸ்டிச் கூட கொடுக்கல. அண்ட் யூஸ்வலாவே நீங்க டாப் ஸ்டிச் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டு நீட்டா அயன் பண்ணிட்டு கொடுங்க, ரொம்ப நீட்டா இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்த பீசஸும் அழகா விசிபிளா இருக்கு. ஓகே, அண்ட் எந்த டைரக்ஷன்ல நம்ம டிசைன் வந்து பிளான் பண்ணோமோ, இந்த டைரக்ஷன் பிளான் பண்ணோமா, ஸோ என்ன டைரக்ஷன் பிளான் பண்ணோமோ அதே டைரக்ஷன் கரெக்டா ரிசல்ட் கிடைச்சிருக்கு, டைரக்ஷன் மாறல. அண்ட் தென் பேக் சைடு நான் திருப்பி பார்த்தேன் அப்படின்னு சொன்னாக்க இங்கேயும் எந்த பிசுறும் இல்லாம எனக்கு நீட்டா ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சைடை ஹெம்மிங் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுடைய ஃபியூசிங் டேப் கொடுத்து கன்சீல் பண்ணியும் ஃபினிஷ் பண்ணலாம். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்மளுடைய கிளாஸஸில் நம்ம நெக் வேரியேஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் லாஸ்ட் 3 கிளாஸஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸை படிக்கும் போதும் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஆர்வமும் எனக்குள்ள இருக்கு. ஃபைன். ஸோ நம்மளுடைய கிளாஸ் 4ல நெக்ஸ்ட் டைப் ஆஃப் நெக் வேரியேஷன் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் சைடு நெக் பேட்டர்ன். தட் இஸ் இப்போ ஒரு சில நெக் பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சைடு ஒரு நெக் டிசைனும் இன்னொரு சைடு ஒரு நெக் டிசைனும் இருக்கும். அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த பேட்டர்ன்லாம் பாத்தீங்கன்னா 2 பக்கமும் ஒரே டிசைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கேன்வாஸ் ஃபோல்ட் பண்ணி ஒரு சைடுல மட்டும் நம்ம நெக் டிசைனை வரைஞ்சிட்டு கட் பண்ணிடுவோம். ஸோ ஃபோல்டிங் ஏரியால இருந்து நம்ம டிரா பண்ணி கட் பண்றதுனால ஓப்பன் பண்ணது நமக்கு அந்த டிசைன் கிடைச்சிடும். ஆனா இந்த மாதிரியான ஒன் சைடு நெக் பேட்டர்ன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம என்ன பண்ணாக்கா கேன்வாஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம 2 சைடையும் டிரா பண்ணி தான் கட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன் சைடு நெக் பேட்டர்ன் சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் வந்து நான் டிரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒன் சைடு நெக் பேட்டர்னை எப்படி டிரா பண்ணி கட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய நெக் டிசைன்ஸ்ல நம்ம வந்து அதோட பார்டர்ஸ்ல இந்த மாதிரியான லூப்ஸோ இல்ல இந்த மாதிரியான ட்ரையாங்கிள் ஷேப்ல குட்டி குட்டி பீசஸ் அட்டாச் பண்ணுவோம். அண்ட் தென் பாம் பால்ஸ், இந்த மாதிரி அடிஷ்னலா ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த நெக்குக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அழகு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். ஸோ அப்படி பண்ணும் போது அந்த மாதிரி அடிஷ்னலா ஆட் பண்ணக்கூடிய இந்த குட்டி குட்டி விஷயங்களை எப்படி ப்ராப்பரா ஆட் பண்ணணும், பின்பக்கம் எந்த பிசுறும் இல்லாம நீட்டா கன்சீலிங்கா எப்படி பண்ணணுங்கிற ஐடியாஸையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த நெக் பேட்டர்னை வந்து 2 விதமா நம்ம பண்ணலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளவுஸ் ஆர் குர்த்தி, இது 2லயுமே நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த நெக் பேட்டர்ன் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மேல நல்ல பக்கம் மேல வச்சு அடிச்சு உள்ள திருப்பிடுவீங்க. உங்களுக்கு நெக் பேட்டர்ன் மட்டும் விசிபிளா இருக்கும். ஓகே, சோ அது மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சேம் நெக் பேட்டர்ன், பட் எனக்கு அவுட் சைட்ல ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி விசிபிளா இருக்கணும். இப்ப நம்ம கிளாஸ் 2ல வந்து நம்ம பேட்ச் ஒர்க் எப்படி பண்றது பார்த்தோம் இல்லையா? மேல் பக்கம் டிசைனை கொண்டு வரது எப்படி, என்ன நெக் பேட்டர்ன் பண்றோமோ அதே நெக் பேட்டர்னை டபுளா வந்து நம்ம மேல் பக்கமா பேட்ச் ஒர்க்கா கொண்டு வரது எப்படின்றது பார்ப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் இந்த ஒன் சைட் நெக் பேட்டர்ன்ல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா டைரக்ஷன். எப்படி டைரக்ஷன் வரையணும் அப்படிங்கிறது. அதாவது இப்போ இந்த நெக் பேட்டர்ன் எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வேணும்னா கேன்வாஸ்ல நான் அதை எப்படி வரையணும்? ஏன்னா எனக்கு இதே ரிசல்ட் வந்து குர்த்திலையும் கிடைக்கணும், டைரக்ஷன் மாறிடக்கூடாது. ஸோ இந்த பக்கம் வேணும்ன்ற நெக் பேட்டர்ன் நான் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்துடக்கூடாது. ஸோ அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ டைரக்ஷன்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். ஒன் சைடு நெக் பேட்டர்ன்ஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்ல வந்து இந்த டைரக்ஷன் எங்க வரணும், எங்க கிடைக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும். ஸோ அதனால நிறைய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல கிடைக்க போகுது. ஸோ ரொம்ப கவனமா இந்த கிளாஸை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்க. எந்த பார்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. குட்டி குட்டி விஷயங்களை நீங்க வந்து மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேன்வாஸ் வந்து நான் எடுத்துட்டேன், பேப்பர் கேன்வாஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணி மேல 1/2 இன்ச் ரெஃபரன்ஸ் லைன் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மேல 1/2 இன்ச் ஷோல்டருக்கு விடுவோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட்டோட சேர்த்து நான் வந்து நெக்கோட டெப்த்தையும் வித்தையும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன். ஃபைன். ஸோ இப்போ ஒரு சைட் போட்டிருக்கோம் இல்லையா, இதை ஓபன் பண்ணி இன்னொரு சைடும் போட்டுருணும். அண்ட் தென் யூஸ்வலாவே நம்ம நெக் வந்து எங்க டிரா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேன்வாஸ்ல டிரா பண்ணுவோம். அதுல நமக்கு க்ளூ பார்ட்டும் இருக்கும், பிளெயினான பார்ட்டும் இருக்கும். க்ளூ பார்ட்ங்கிறது நம்ம அயன் பண்ணக்கூடியது, வேக்ஸ் பார்ட். ஸோ இப்படி வச்சு அயன் பண்ணுவீங்க. ஸோ நீங்க அயன் பண்றீங்க இல்லையா, அதுல டிரா பண்ணக்கூடாது, ஆப்போசிட் சைட்ல தான் நீங்க டிரா பண்ணணும். புரிஞ்சுதா? சோ அயன் பண்றதுல டிரா பண்ணக்கூடாது, ஆப்போசிட் சைட்ல தான் டிரா பண்ணணும். பிளெயினா இருக்கிற ஏரியால தான் டிரா பண்ணணும். அப்படி டிரா பண்ணும்போது நீங்க என்ன டைரக்ஷன் டிரா பண்றீங்களோ, தட் இஸ் இப்ப இந்த டைரக்ஷன் டிரா பண்றீங்க, இதுதான் உங்களுடைய ஃப்ரண்ட் சைட்ல வியூல எனக்கு இந்த ரிசல்ட் வேணும்னா அதே ரிசல்ட் கரெக்டா கிடைக்கும். சோ இப்ப இது க்ளூ பார்ட், இது வந்து
பிளெயினா இருக்கக்கூடிய பார்ட். இந்த பார்ட்ல தான் நான் இப்போ நெக் டிசைனை டிரா பண்றேன். சேம் இதே நெக் டிசைனை வந்து நான் டிரா பண்றேன். ஓகே, ஸோ ஒன் சைட் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஃபோல்டிங்ல நம்ம நெக் வித்தும் டெப்த்தும் மார்க் பண்ண மாதிரி ஓபன் பண்ணி இந்த பக்கமும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அண்ட் தென் க்ளூ பார்ட்ல மார்க் பண்ணக்கூடாது, பிளெயின் பார்ட்ல தான் டிசைனிங் வந்து மார்க் பண்ணும். அண்ட் என்ன டிசைன் ரிசல்ட் என்ன வேணுமோ, உங்களோட ஃப்ரண்ட் வியூல எனக்கு இந்த ரிசல்ட் வேணும், எனக்கு இந்த பக்கம் டைரக்ஷன்ல இந்த கர்வ் வேணும், இந்த ஸ்ட்ரைட் வந்து எனக்கு இந்த பக்கம் வேணும், அதை அப்படியே நீங்க டிரா பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் வந்து இந்த டிசைனை வந்து நான் டிரா பண்றேன். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு டாட்டர் லைன்ஸ் போட்டு எடுத்துட்டு போனா கொஞ்சம் நமக்கு டிரா பண்றது ஈஸியா இருக்கும். எப்படி வேணுமோ நீங்க டிரா பண்ணிக்கலாம். அண்ட் இது நான் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா தான் கட் பண்ண போறேன், அதனால இங்க நான் எதுவும் டிரா பண்ணல. ஸோ இங்க இருந்து ஒரு ஷேப்பு, இதை நார்மலா பிளெயினா எடுத்துட்டு போகலாம், இல்ல இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் கொண்டு போயும் கட் பண்ணலாம். இந்த நெக் டிசைனை வந்து நீங்க ஜஸ்ட் இப்படி கர்வா கொண்டு வந்து இப்படி பண்ணலாம், இல்லைன்னா இது இப்படி கொண்டு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரியும் பண்ணலாம். உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, இதுல பாக்கிறதுக்கு ஒரு லைட் கர்வ் மட்டும் தெரியும், இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிரா பண்ணிட்டு இப்ப நான் இது என்ன பண்றேன், கட் பண்றேன். ஓகே, எப்படி கட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன், அஃப்கோர்ஸ் நம்ம கிளாஸ் ரெகுலரா நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. மேல இந்த ½ இன்ச்சை விட்டுட்டு கட் பண்ணுவோம், ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், விடாம கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் வந்து இதை வாண்டடா தான் கட் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க தெரியாம கட் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அதுக்காகவே நான் இதை கட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த நெக் பேட்டர்ன் கட் பண்ணும்போது இந்த ½ இன்ச் நீங்க கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணாம இருந்தாதான் உங்களுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த நெக் வித் வந்துட்டு மாறாது. அண்ட் தென் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ல எந்த சேஞ்சஸும் வராம பெர்ஃபெக்டான ஃபினிஷிங்கும் கிடைக்கும், ஈஸியாவும் வச்சு அயர்ன் பண்ணிடலாம். ஒருவேளை இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னாலும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நெக் பேட்டர்னை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இதுல என்ன டைரக்ஷனோ அதே டைரக்ஷனா நான் எங்க கட் பண்ணியிருக்கேன், க்ளூ பார்ட்டிங் இருக்கு, பிளெயின் பார்ட்டிங் இருக்கு. பிளெயின் பார்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன், கட் பண்ணிருக்கேன் மார்க் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு லைனிங்ல வச்சு அயர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி லைனிங்ல வச்சு அயர்ன் பண்ணுவேன். நான் ஜஸ்ட் வந்து ஒரு பீஸ் எடுத்து அதுல அயர்ன் பண்றேன். இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பாக்குறோம், அதாவது டிசைன்லாம் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நெக் பேட்டர்ன் ஜஸ்ட் வரும், அவ்வளவுதான். நம்ம மேல இது வந்து லைனிங்ல வச்சு அயர்ன் பண்ணிட்டு நம்மளுடைய குர்த்திலயோ பிளவுஸ்லயோ நல்ல பக்கம் மேல வச்சு அடிச்சு உள்ள திருப்பிடுவோம், அவ்வளவுதான். ஓகே, இதே மாதிரி டிசைனா வேணும்னா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய குர்த்திலயோ பிளவுஸ்லயோ உள் பக்கமா வச்சு மேல் பக்கம் டிசைனா கொண்டு வருவோம். ஓகே, இது பேட்டர்ன் 2. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேட்டர்ன் 1. ஓகே, ஸோ இப்போ நான் இதை அயர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதை எப்படி அயர்ன் பண்ணுனா, இந்த மாதிரி மேல தெரியாம கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அளவு மாறாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த பீஸையும் நீங்க இதுல பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே அயர்ன் பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ நான் வச்சுட்டேன். ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி இது பேப்பர் கேன்வாஸ்ன்றனால நான் வச்சு மட்டும் எடுக்கிறேன். ரொம்ப அயர்ன் மாதிரி பண்ணாம ஜஸ்ட் வச்சு எடுக்கிறேன். அண்ட் தென் இதோட சென்டரை கரெக்டா மார்க் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணிட்டு எல்லா சைட்லயும் ½ இன்ச் ஃபேப்ரிக் இருந்தா போதும், மேல எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 விஷயம் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, இந்த நெக் பேட்டர்னை ஸ்டிச் பண்ண போறோம். இன்னொன்று, இந்த பேட்டர்னோட பார்டர்ல குட்டியா ஒரு ட்ரையாங்கிள் பீஸ்ல நம்ம வந்து பீசஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவுட் சைட்ல எக்ஸ்ட்ரா மடிச்சு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடலாம், நம்ம அயர்ன் பண்ணதுக்கு பிற்பாடு ஜஸ்ட் இதை பிரிச்சு எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்காது மேல. ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம இதையும் வச்சு அயர்ன் பண்றோம். ஜஸ்ட் இதை ஓபன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஜஸ்ட் ரஃபா இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். கேன்வாஸ் ஒட்டி ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்காக தான் நான் கலர் வந்து பாத்தீங்கன்னா, ஐ மீன் த்ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் த்ரெட் போடல, உங்களுக்கு கொஞ்சம் தெரியணுங்கிறதுக்காக நான் போடல. ஸோ ரஃபா அதே ஷேப்புக்கு, என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்புக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன்.
கொடுத்ததுக்கு பிற்பாடு இந்த பின்பக்கம் திருப்பி பார்த்தா கரெக்டா அந்த ஷேப் வந்து நமக்கு இருக்கும் இல்லையா, ஏன்னா நம்ம ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் மார்க்கர்ல இதை கொஞ்சம் ஹைலைட் பண்றேன். ஓகே, அதே ஷேப்புக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஸ்டிச் மேல நான் மார்க்கர்ல இப்படி ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு சிம்பிள் டிசைன், அதாவது ஸ்கொயரா ஒரு பீஸ் கட் பண்ணிருக்கோம், அதை வந்து இப்படி ஒரு ஃபோல்ட் அண்ட் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். பட் எந்த டிசைன் பண்ணாலும் அதை ப்ராப்பரா பண்றது எப்படி அப்படிங்கறத இப்ப நம்ம லேர்ன் பண்ண போறோம். சோ என்ன மாதிரி டைப்ல நம்ம பண்ண போறோமோ அந்த பீசஸை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இந்த சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க பண்ண போற டிசைனுக்கு ஏத்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த பீசஸோட சைஸ் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க பண்ண போற டிசைனுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். பட் அந்த பீசஸை இந்த மாதிரி ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும். கம்பல்சரி இந்த பீசஸ் எல்லாமே ஈவன் சைஸ்ல இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு ஒன்னு ஒவ்வொரு சைஸ்ல கட் பண்ணாம, இப்ப நீங்க ஒரு 2க்கு 2 சைஸ் கட் பண்றீங்கன்னா அதே 2க்கு 2 சைஸ்ல நீங்க பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கணும் ஈவனா. அப்புறம் நீங்க அதை வந்து டிசைன் பண்ணீங்கன்னா ஃபுல்லா பினிஷ் பண்ணும் போது உங்களுக்கு சைஸ்ல எந்த வேரியேஷனும் இருக்காது, பினிஷிங் நீட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க அட்டாச் பண்ண போற பீசஸை நீட்டா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் சும்மா கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காட்டுறதுக்காக, ப்ராப்பரா ஃபினிஷிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத காமிச்சு கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ வந்து இந்த பீசஸ் நம்ம எந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம்னா, இப்போ இது வந்து வேக்ஸ் அயன் பண்ண ஏரியா, இதுல ரஃபா ஒரு ஸ்டிச் கொடுத்தீங்க இல்லையா, அதை பின்பக்கமா திருப்பி இருக்கோம். பின்பக்கமா திருப்பிட்டு இது மேல வச்சுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, நீங்க என்ன டிசைனிங் கொடுத்தாலுமே இந்த மாதிரி இது மேல வச்சுட்டு, ஸோ இது வந்து ஸ்டிச்சிங் லைன். சோ இது ஸ்டிச்சிங் லைனுக்கு மேல உங்களுக்கு இந்த டிசைனோட ரிசல்ட் எவ்வளவு வேணும், இது குட்டியா வேணுமா பெருசா வேணுமா இதெல்லாம் டிசைட் பண்ணி கரெக்டா, அதே மாதிரி இந்த ஷோல்டர்ல இருந்து ஒரு 1 inch தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க கொடுத்த அந்த அவுட்லைன் ஸ்டிச்சுக்கு மேலேயே ஸ்டிச் கொடுத்துட்டு வரணும். ஓகே, ஜஸ்ட் இப்ப தள்ளி தள்ளி வச்சு காமிக்கிறேன். சோ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் இப்படி நீங்க 2 டிசைன் வச்சுட்டீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஈவனா இருக்கணும், இந்த சைட்ல டிஸ்டன்ஸ் ஈவனா இருக்கணும், இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸ்டிச் வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க போட்ட அவுட்லைன் ஸ்டிச்சுக்கு மேலேயே போட்டுட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். ஓகே, சோ இப்ப நான் ஜஸ்ட் ஒரு 3 பீசஸ் மட்டும் வச்சு காட்டுறேன். அண்ட் அந்த டைரக்ஷன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே நான் வந்து நோட்டீஸ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ நான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு 3 பீஸ் வச்சிருக்கேன். அதே போல இந்த சைட்லயும் நான் என்ன பண்றேன், அதே போல வைக்கிறேன். அந்த ஷேப் வந்து நீங்க என்ன ஷேப்போ அதை அப்படியே ஸ்டிச் பண்ணும், கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாம நகர்ந்து போகாம நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, பக்கத்துல வேணும்னா பக்கத்துல வச்சுக்கலாம், டிஸ்டன்ஸ் தள்ளி வேணும்னா தள்ளி வச்சுக்கலாம், அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து எந்த பீசஸ் எனக்கு வேணுமோ அதை நான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டேன். இனி இது எப்பயும் போல திருப்பிட்டு நம்மளுடைய மெயின் பீஸ்ல வச்சு இதை அட்டாச் பண்ண போறோம். ஸோ இது வந்து மெயின் பீஸ்ல, இது ரைட் சைடு. ஓகே, சோ இது வந்து ரைட் சைடுக்கு மேல வச்சு ஸ்டிச் பண்றேன். சென்டர் லைன் மார்க் பண்ணிருக்கேன், சென்டர் நாட்ச் போட்டிருக்கேன். அதே போல எப்பயும் போல இதுலயும் நீங்க சென்டர் நாட்ச் கரெக்டா கொடுத்து வச்சுக்கணும். சோ அந்த சென்டர் லைனையும் மார்க் பண்ணிக்கோங்க. சோ நல்ல பக்கம் மேல இதை நான் எப்பயும் போல கேன்வாஸ் உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வைப்போமா, அதே போல வச்சுக்கோங்க. கரெக்டா சென்டர் டு சென்டர் பிளேஸ் பண்ணிட்டு இந்த சென்டரும் மாறாம பிளேஸ் பண்ணிட்டு பின் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் சென்டர்ல ஸ்டிச் கொண்டு வரணும். இந்த இடத்தோட ஸ்டாப் ஆகுது. இப்போ ஒரு சைடு திருப்பி ஒரு சைடை மட்டும் பினிஷ் பண்ணுங்க. அகெயின் அதே போல அந்த கேன்வாஸ் ஒட்டி ஸ்டிச் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சை அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரஃபா தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் போட்டோம், அடுத்து அந்த பீசஸை பேக் சைட்ல அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டோம். இப்போ 3ஆவதா நம்ம நெக் அட்டாச் பண்றதுக்காக ஒரு ஸ்டிச் போடுறோம். இந்த 3 ஸ்டிச்சுமே கம்பல்சரி இதே. ஓகே, இப்போ நம்ம 1/4 இன்ச் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே போல 1/4 இன்ச் கட் பண்றேன்.
பக்கத்துல பக்கத்துல நாச்சஸ் கொடுக்கணும். இப்ப ஜஸ்ட் ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க இந்த பீசஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் பக்கத்துல பக்கத்துல கார்னர்லயும் கரெக்டா நாச் கொடுத்துட்டு அப்புறம் பக்கத்துல பக்கத்துல நல்லா நாச் கொடுத்துறேன். ஸோ ரைட் சைட் மேல வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதை உள் பக்கம் ராங் சைடா திருப்புறோம். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லா நான் பார்டர்ல கொடுக்க நினைச்ச அந்த பீசஸ் வந்து எவ்வளவு அழகா வந்துருச்சு பாருங்க. ஸோ ஜஸ்ட் நான் டர்ன் பண்ணிட்டு அயன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பார்டர்ல என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அது இந்த மாதிரி தான் அழகா விசிபிளா இருக்கும். ஜஸ்ட் நான் டாப் ஸ்டிச் கூட கொடுக்கல. அண்ட் யூஸ்வலாவே நீங்க டாப் ஸ்டிச் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டு நீட்டா அயன் பண்ணிட்டு கொடுங்க, ரொம்ப நீட்டா இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்த பீசஸும் அழகா விசிபிளா இருக்கு. ஓகே, அண்ட் எந்த டைரக்ஷன்ல நம்ம டிசைன் வந்து பிளான் பண்ணோமோ இந்த டைரக்ஷன் பிளான் பண்ணோமா, ஸோ என்ன டைரக்ஷன் பிளான் பண்ணோமோ அதே டைரக்ஷன் கரெக்டா ரிசல்ட் கிடைச்சிருக்கு, டைரக்ஷன் மாறல. அண்ட் தென் பேக் சைடு நான் திருப்பி பார்த்தேன் அப்படின்னு சொன்னாக்க இங்கேயும் எந்த பிசுறும் இல்லாம எனக்கு நீட்டா ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சைடை ஹெம்மிங் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுடைய ஃபியூசிங் டேப் கொடுத்து கன்சீல் பண்ணியும் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இப்படித்தான் நீங்க அடிஷ்னலா சைட்ல ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்குறீங்க, வேற இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் அட்டாச் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா நீட்டா கொடுக்கணும். ஸோ இது வந்து பேட்டர்ன் 1. ஓகே, நெக்ஸ்ட் பேட்டர்ன் 2ல நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி டிசைன் கொண்டு வரணும். ஆனா அந்த டைரக்ஷன் மாறாம கொண்டு வரது எப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இதோட கண்டினியூஷன் நாளைக்கு கிளாஸ்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒன் சைட் நெக் பேட்டர்ன்ஸ் பண்ணும் போது ஜஸ்ட் லைக் தட்னு பண்ணக்கூடாது. கம்பல்சரி பிகினரா இருந்தீங்கன்னா இந்த ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ப்ராப்பரா நீங்க ஸ்டிச் பண்ணணும். ஓகே.